brothers and sisters. இப்ப கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தை தன் தகப்பன் மேல நம்பிக்கை வச்சனால இன்னும் பின்னாடி தள்ளி போங்க, நான் ஜம்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஜம்ப் பண்றத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லங்க, தன் தகப்பனுக்கும் என் குழந்தை என்ன நம்பி ஜம்ப் பண்றனால நான் தான் என்ன பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு அந்த தகப்பனும் அந்த குழந்தைய பிடிச்சு கொள்றாங்க. அதே போலதாங்க நம்ம ஆண்டவரும் ஒரு நாளும் நம்மள கீழே விட மாட்டாங்க. எந்தெந்த காரியம் எல்லாம் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து இது நிச்சயமாய் ஆண்டவர் பார்த்து கொள்வார், இது எனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினைச்சு செய்கிறீங்களோ நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. நிச்சயமாய் ஒரு தகப்பன் குழந்தைய பாக்குறதுக்கு மேலாகவே அவங்களை ஆண்டவர் உங்களை ஏந்தி கொள்வார். யோசுவாக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்படி அந்த குழந்தைய தன் தகப்பன் கைவிடாம தூக்கி கொண்டாரோ அதே போலதான் நம்ம பரம தகப்பன் எல்லா நேரத்திலும் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு திரிகிறவராக, நம்ம விட்டு விலகாதவர், நம்ம விட்டு கைவிடாதவராகவே இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலைக்கு நம்ம சென்றாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்போம். ஒருபோது அவர் நம்மளை கீழே விட மாட்டாரு. அவருடைய உள்ளங்கையில தாங்கி நம்மளை அரவணைத்து பாதுகாப்பார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிந்தியுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். God bless you all.